அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூராவுடைய நாள் என்று சொல்வார்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆஷூரா நோன்பு வைக்கணும்னு சொல்லி சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம பழக்கப்படுத்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையினாலே இந்த முஹர்ரத்தினுடைய 9-10 தமிழகத்திலே நிறைய மஸ்ஜிதுகளிலே அது ரமதானை போன்று செழிப்பாக கஞ்செல்லாம் செய்து நோன்பாளிகளுக்கு விநியோகிப்பதும் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு செய்து கொடுப்பதும் நிறைய ஊர்களிலே அதை ஒரு ஒரு பெரிய பாக்கியமாக நினைச்சு செய்வது உள்ளபடியே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. உள்ளபடியே செய்ய வேண்டும். ஏனென்றால் ரம்ஜானுக்கு பிறகு, ரமதானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு என்னென்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அது ஆஷூராவுடைய நோன்பு தான் வாங்க. இப்போ ரமதானில் இருக்கக்கூடிய அதே உற்சாகம் இதில் நமக்கு இருக்கணும்ல. எனவே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நோன்பு வைக்கணும். பிள்ளைகள் நோன்பு வைக்கணும், பெண்கள் நோன்பு வைக்கணும், வயசில் பெரியவங்க நோன்பு வைக்கணும், குடும்பத்துக்காரங்க அனைவரும் நோன்பு வைக்க வேண்டும். அவ்வளவு சிறப்பான நோன்பு இது என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். ஆஷூராவுடைய தினத்தை செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன? ஆஷூராவுடைய தினம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள், அதில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன என்றால், நான் உங்களுக்கு சில விஷயத்தை கோடிட்டு காட்டுகிறேன். கட்டாயமாக இதை செய்யுங்கள். ஏனென்றால் அந்த நாள் மிகவும் மிகவும் முக்கியமான நாள். சொல்லப்போனால் எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாஹ் அவர்கள் செய்த துவாவிற்கு அங்கீகாரத்தை கொடுத்த நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், மூசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றிய நாள் இல்லையா? அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் கரை ஒதுங்கிய நாள். இப்படி வரிசைப்படுத்தலாம். எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவியை கொடுத்த நாள், அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களுக்கான கபூலியத்தை கொடுத்த நாள். எனவே இந்த நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாம் முதலில் அதிகப்படியான துவாக்களை செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹ்ட்ட நம்பிக்கையோடு துவா செய்யணும். அந்த நாளில் நோன்பு வச்சுட்டு சஹருடைய நேரத்தில் துவா செய்யணும். நோன்பு திறக்கும் பொழுது இஃப்தாருடைய நேரத்தில் துவா செய்யணும். அதே மாதிரி மற்ற பிற இடையில இருக்கக்கூடிய நோன்பு இருக்கக்கூடிய சமயத்தில், இடைப்பட்ட நேரத்தில், தொழுகைக்கு பின்னால் அதிகப்படியான துவாக்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக அந்த நாளிலே சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நான் சொல்லித் தருகிறேன், அதை கண்டிப்பாக நீங்கள் செய்து விடுங்கள். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 தடவை அந்த நாளிலே ஸலவாத்தை ஓதுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். ரொம்ப குறைவாக சொல்கிறேன், ஒரு 100 தடவையாவது அதை சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை படியுங்கள். இரண்டாவது மிக மிக முக்கியமானது, வல்ல அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பதற்கான ஒரு முக்கியமான நாள் அது. ஏனென்றால் எக்கச்சக்கமான இந்த நாளிலே நபிமார்களுடைய சில விஷயங்கள் அவர்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் தூய்மையாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படக்கூடிய இடத்திற்கு அவர்கள் உயர்வு பெற்றார்கள் இந்த நாளிலே. எனவே தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் அதிகம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். மூன்றாவது ரொம்ப முக்கியமான